எப்போதும் இதிகாச புராண காலத்திலிருந்து போருல தோல்வியே அடையாத முருகன், எதிரிகளுக்கு தோல்வியை பரிசளித்து வந்த முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்துல மாத்திரம் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்துருவானா என்ன? அதனால தீபத்தூண் விவகாரத்திலையும் முருகன் தோல்வியை தான் பரிசு கொடுத்திருக்கான். அதுலயும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்னும் இதுவிடவும் கேவலமா அரசாங்கத்தை திட்ட முடியாது, டீசென்டா திட்டிருக்காங்க. சிறுபிள்ளைத்தனமானது அப்படின்னு திட்டிருக்காங்க. இப்படி செய்தது ரொம்ப தப்பு அப்படின்னு திட்டிருக்காங்க, தலையில கொட்டியிருக்காங்க. அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துரும்ன்றதுலாம் அது ஒரு கற்பனையான பொய் பூதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோஸ்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி ஒரு கொட்டு வாங்கி கேவலப்படுற ஒரு அரசாங்கத்தை நம்ம இதுவரைக்கும் தமிழ்நாட்டை பார்த்ததில்லை. திமுக காரன் எப்பெல்லாம் கோர்ட்டுக்கு போறானோ அப்ப எல்லாம் கோர்ட்டு தலையில நங்குன்னு கொட்டுது. நீட் விவகாரத்துல கோர்ட்டுக்கு போனாங்க, தோத்து போயிட்டாங்க. இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவு அமல்படுத்த மாட்டோம்னு கோர்ட்டுக்கு போனாங்க, தோத்து போயிட்டாங்க. எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் விஷயத்துல கோர்ட்டுக்கு போனாங்க, தோத்து போயிட்டாங்க. தேர்தலில் மின்னணு வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனாங்க, தோத்து போயிட்டாங்க. பஞ்சமி விவகாரத்துல கோர்ட்டுக்கு போனாங்க, தோத்துட்டாங்க. இப்ப ஸ்டே வாங்கிட்டு ஓடுது. அதே மாதிரி திருப்பரங்குன்ற தீபத்தூண் விஷயத்திலே கோர்ட்டுக்கு போறாங்க, தோத்து போறாங்க.